புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்கள் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா வதோரா மகாராஜா சாயாஜி ராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவத்சவா தலைவராகவும், புதுடெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா ஒருங்கிணைப்பாளராகவும், பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன் உறுப்பினராகவும், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் பிரசாந்த் பர்ஹாத் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டனர். முதல் நாளான வியாழக்கிழமையன்று காலை 8 மணிக்கு ஆய்வு குழுவினர் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வருகை புரிந்தனர். கல்லூரியின் சார்பில் முதலமைச்சர் தலைமையில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழுவினர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். குழுவினருக்கு ஆரத்தியும் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. திறன் வளர்ப்பு மையம் உறுப்பினர்கள் அப்போது உடனிருந்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரி பசுமை வளாகமாக மாற்றி அமைத்துள்ளமை, கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஆகியவற்றை விளக்கினார். அதன் பின்னர் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டுக் குழுவின் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் என்ன மற்றும் பிற தகவல்கள் உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் விளக்கி உரைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்படும் 16 துறைகளின் தலைவர்கள் தங்கள் துறைகளின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி, துறையின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் இவற்றை எடுத்துரைத்தனர். மதிப்பீட்டு குழுவினர் பகல் உணவு இடைவேளைக்கு பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு நடத்தினர். அதன் பின்னர் ஸ்ரீ அரவிந்தர் பெயரில் அமைந்துள்ள நூலகத்தை பார்வையிட்டனர். மதிப்பீட்டு குழுவினருடன் உள்தர மேம்பாட்டு குழுவின் பிரதிநிதிகள் முனைவர் வேல்ராஜ், முனைவர் ஹேமலதா, பேராசிரியர் சுனிதா, முனைவர் பிரசாத், முனைவர் பால், முனைவர் நாகராஜ், முனைவர் தீபக், முனைவர் அசோக்குமார், முனைவர் சுமத்ரா, முனைவர் ரோஸ்லின், பிரபா, முனைவர் கென்னி ஆகியோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் மதிப்பீட்டு குழுவினர் கல்லூரி மாணவர்களுடனும், மாணவர்களின் பெற்றோர்களுடனும், முன்னாள் மாணவர்களுடனும் கலந்துரையாடினர். இதனை அடுத்து கல்லூரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு குழுக்களின் செயல்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, விளையாட்டு மைதானம் முதலானவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முதல் நாளின் நிறைவு நிகழ்வாக கல்லூரி கலாச்சார குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கல்லூரியில் உள்ள சாந்தி ஆரண்யம் திறந்தவெளி அரங்கத்தில் இக்கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதிப்பீட்டு குழுவினரின் ஆய்வு தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.